சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448111500. ஹிந்து கோவில்களை அழித்த கஜினி முகமதுவையும் டெல்லியை கையகப்படுத்திய லோடி வம்சத்தையும் காங்கிரஸ் தொடர்ந்து புகழ்ந்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி கலந்து கொண்டார். அப்போது அவர் கஜினி முகமதுவும் லோடியும் இந்தியாவை ஆண்டவர்கள், அரசியல் ரீதியாக அவர்களை வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்று கூறினாலும் உண்மையில் அவர்கள் வெளிநாட்டினர் இல்லை. கஜினி முகமதுவையும் லோடியையும் அந்நியர்கள் என்று கூறுவது தவறு என்று ஹமீத் அன்சாரி பேசியிருந்தார். அவரது கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷிஷாத் பூனாவாலா கூறுகையில், இந்துக்களின் அடையாளங்கள் மீதும் புராதன சின்னங்கள் மீதும் நடத்தப்பட்ட வன்முறையை காங்கிரஸ் குறைத்து மதிப்பிடுகிறது. ஹமீத் அன்சாரி பேசியது அவரது தனிப்பட்ட கருத்தல்ல, இது காங்கிரஸ் கட்சியின் உணர்வோடு ஊறியவை. சென்ற 2020ஆம் ஆண்டு டில்லியில் சிஏஏவுக்கு எதிரான நடந்த வன்முறைக்கு காரணமான ஷர்ஜுல் ஹிமாம், உமர் காலித் ஆகியோரை இளம் தலைவர்கள் என்று காங்கிரஸ் புகழ்ந்தது. ஹமீத் அன்சாரியும் காங்கிரஸ் அமைப்பும் இப்போது குஜராத்தில் இருந்து சோமநாதர் கோவிலை அழித்து அவமதித்த கஜினி முகமதையை புகழ்ந்துகின்றனர். இந்துக்களுக்கு எதிராக பல அட்டூழியங்களை செய்த அவுரங்கசீப் மற்றும் பிறரது குற்றங்களை காங்கிரஸ் மூடி மறைக்கிறது என்று ஷஷாத் பூனாவாலா கண்டனம் தெரிவித்தார்.